இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இவருக்கு மட்டும் தான் இந்த இது ஆமா, ப்ரோமோலே போட்டாங்க. A few moments later. ஏய் இது கலிறீங்க. ஆமா இருக்கு. பாவமா என்ன தனியா இருப்பாங்க. ஏய் ரெண்டு பேரும் டாக்ஸிக் மாதிரி பண்ணிக்கிட்டு பாவமா. இதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க சும்மா அது. ஓஹோ. படுக்க இடங்க போனா படுக்க இடம் கொடுத்தா பாயதானிங்க போனா அந்த கதையால இருக்க. அவன் ஒரு இழிச்சவாய் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் நம்புற கேஸ். ஒரே ஹாப்பி போல இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க திட்டுறதுக்கு. தலைமகனை கலங்காதே வெளில போய் கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. விஜய் சேதுபதி தான் போய் திட்டுவாரு. ஆமா, அப்ப பாப்போம். அப்பா இந்த பாட்டு வேணா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோம் எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள் எங்கள் தர்பீசு மாண்டனார் அன்பு நண்பன் என்று மாண்டனார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கே ஆயிருக்கணும், பெருசாக்கி விட்டாங்க. எல்லாம் இவங்க வேலை தான். எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. சொல்றேன், இந்த பிக் பாஸ் சீசன் 9 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. இருந்தாலும் திவாகரோட எவிக்ஷன்ல ஒரு அநீதி நடந்திருக்கு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. விஜய் டிவி ஒரு கோக்குமாக்கு பண்ணி உண்மையா எவிக்ட் ஆக வேண்டிய ஆளை மாத்திட்டு திவாகர் எவிக்ட் பண்ணிருக்காங்க. போதும். ஆமா ஆமா, ரம்யா அரோரால காப்பாத்திட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னா, இவன் இருந்தா இந்த சீசன் கிடையாது, இந்த பிக் பாஸே ஒழிச்சிருவான் போல. இதுக்கப்புறம் இந்த ஷோவை அதுக்குதான் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீசன் பார்க்க ரொம்ப கம்மியாயிருவாங்கன்னு தான் இது பண்ணி பயந்துட்டு தான் இப்பவே எவிக்ட் பண்ணிட்டாங்க. வந்து நான் 40 டேஸ் ஓட்டிட்டேன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறேன் சார். சிறப்பு. அவர் பண்ண வேலைக்கு அவர் பேசின பேச்சுக்குனா ரெட் கார்டு தான் கொடுக்க வேண்டியது. ஆனா பரவாயில்ல, ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு நல்ல விதமா தான் அனுப்பியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து நீ என்னன்னா பேசுற, நீ என்னன்னா பண்ண அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு அனுப்புனா கூட புரிஞ்சுக்கிற ஒரு ஆளே கிடையாது. அப்படி பண்ணிட்டாங்க போல. கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் மைண்ட்ன்றனால மேக்ஸிமம் அழுவ மாட்டேன் சார். கிளம்பு. யார்ட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டோம். ஓட்டிங்னா பாக்கும்போது இவர் வந்து கொஞ்சம் மேலதான் இருந்தாரு. அவருக்கு கீழே தான் கனி, ரம்யா, சுபிக்ஷா எல்லாருமே இருந்தாங்க. மேபி கனியா காப்பாத்துற கூட இருந்திருக்கும். இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்து போயிருக்கலாம் இல்ல. கனியை காப்பாத்துறதே பண்ணிருப்பாங்க. கனியை கடைசி கொண்டு போயிருவாங்க. ஃபன் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்திருக்கலாமா? அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசுறது, நீ தப்பா பேசுற, தப்பா நடந்துக்கிற அப்படிங்கிற சொன்னாலும் புரிஞ்சுக்கல, மாத்திக்கல. பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க. பார்வதியை தவிர அங்க இருக்கிற கண்டஸ்டண்டா இருக்கட்டும், விஜய் சேதுயா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க. மத்தவங்க தராதரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இது? அவங்க சொன்னதை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா இது நடந்திருக்காது. இது அன்ஃபேரா இருந்தாலும் ஒரு ஃபேர் எவிக்ஷன் தான். இவ்வளவு சந்தோஷம். திவாகர் வெளியில போனதுனால இதுக்கப்புறம் காமெடி இருக்காது, ஃபன் இருக்காது, என்டர்டைன்மெண்ட் இருக்காது அப்படின்னா ஒரு சில பேர் உருட்டிட்டு இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட் எனக்கு வேணும். சாமி கேவலமா போல பார்க்காம கூட இருப்பேனே தவிர அந்த என்டர்டைன்மெண்ட் எனக்கு வேண்டாம். அவமானப்படுத்தி எனக்கு அது வந்து என்டர்டைன்மெண்ட் கிடையாது. பேசி பேசி சாவடிச்சு இரிட்டேட் பண்றதுனா ஒரு என்டர்டைன்மெண்டடா சார். ஒரு ஆக்டிங் பண்ணலாமா சார்? இருக்கீங்களா? இந்த நடிப்பு அரக்கன், இந்த ரீல்ஸ் பண்றது, தற்பெருமை பேசுறது, இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த சாதி ரீதியா பேசுறது, பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறது, அந்த விஷயங்களை தவிர்த்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜூம்ல இருக்கா? ஜூம் அது எப்படி? அது ஸ்டார்டிங்ல இருந்தே அவர்ட்ட இருக்கு. மத்தபடி நீ எப்படி பண்ணிக்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அஜித் சாரு ரேஸ்க்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதி சாரு பிக் பாஸ் போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா 2 விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு.
ஒண்ணு ரீல்ஸ் பண்றது, ஆமா. இல்லைன்னா இரிட்டேட் பண்ணி தேவையில்லாம பேசி ஒரு சண்டை வளர்க்கறது. இதை தாண்டி வேற எதுவுமே பண்ணல. அவரை வச்சு வினோத் தான் நல்லா பண்ணாரு. இவர் கொஞ்சம் இப்ப ரிலாக்ஸா வினோத் இருப்பாருன்னு மட்டும் நினைக்கிறேன். இல்லைன்னா, திவாகருங்கிறவரு இவ்வளவு நாள் தாங்கியிருக்கே தாங்கியிருக்க மாட்டாரு. மாட்டாரு. இவர் ரீல்ஸ் பண்றத ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் 2வது வாரத்துல சலிச்சிரும். 3வது வாரம் நமக்கு வெறி ஆயிடும். ஏதோ காணாம திவாகர் இவங்களோட காம்போ வந்து ஓரளவு நல்லா இருந்தனால இவ்வளவு நாள் ரசிக்கும்படி போனுச்சு. அவ்வளவுதான். சோ என் ஸ்மைல நான் பண்ணி காட்டுறேன். நீ செத்துரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவரும் காணாம இருக்கிற அந்த போர்ஷன் எல்லாமே காமெடியா ஃபன்னா ஒரு ரசிக்கும்படி இருந்துச்சு. எஸ்பெஷலி நிறைய பெண்கள் சார் உங்க ஸ்மைலுக்கு நாங்க அடிமை. ஆனா அதுக்கப்புறம் சில போர்ஷன்ஸ் காமிப்பாங்க, அது எல்லாமே இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏடா உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்தியா? யார சொல்றதுன்னு ஒரு தகுதி வேணாமா? இவருக்கும் கானாவினத்துக்கு இருந்த அந்த காம்பினேஷன் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். சொல்லாமே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி. சொல்லாம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. உள்ள வந்த கெஸ்ட் கூட வந்து சொன்னாங்க நல்லா இருக்குங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு. கேட்டா சொல்லாம நான் ஒரு இருந்திருக்கலாம். ஹீரோ மெட்டீரியல், இவர் கூட சேர்ந்து பண்ணி நான் வந்து என்னோட தரத்தை குறைச்சிக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஓவர். தகுதி தராதரம் செருப்பு கட்டி அடிப்பேன் சீப்பு. அதுக்குதான் விஜய் சேதுபதியே சொன்னாரு, உங்க கூட பேசுற அளவுக்கு என்னோட தகுதி இல்லைங்க, என்னோட என் தகுதிக்கு நான் அவர்கிட்ட பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தகுதி என்னன்னு தெரியல. இந்த திவாகர் எடிட் ஆகும் போது பார்வதி ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. சொல்லல. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அப்புறம் அழுகுறாங்க. இல்ல acting. பார்வதி சேவ்டுன்னு சொன்னதும் திவாகர் வந்து சந்தோஷமா சிரிப்பாரு. யூ ஆர் சேவ்ட் பாரு. ஆனா திவாகர் பேரை சொன்னதும் திவாகர் பாரு, இவ்வளவு நாள் அண்ணன் அண்ணன் சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு பாத்தீங்களா சொன்னல பாவம் சொன்னேன். திவாகர் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு ஆகா அதுக்கப்புறம் காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது டக்குன்னு மாறிடுவாங்க. இந்த யாடி நீ மோனி படத்துல வரும்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பாட்டி செத்துட்டாங்கன்னு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். திவாகர் பேரை சொன்னதும் கானாவினத்து கூட ஷாக்கா பாப்பாரு. திவாகர் அவர்களே அந்த ஷாக்கிங் வந்துட்டு கொஞ்சம் கூட பாருதிட்டே இருக்காது. ஏன்னா அவங்க ஒரிஜினல் கேரக்டரே இருக்கும், அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். சொன்னதும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணி யோசிச்சிருக்காங்க. ஆகா என்னடா இவன திவாகர் சொல்லி ஓட்டெல்லாம் வருமே அப்படின்னு. சண்டை போட்டாலே ஆனா நீ போயிட்டியானே, ஐயோ இவ்வளவு நாள் கூடவே நம்பவே கூடாது பார்வதி. அதான் சொல்றது. பார்வதி எப்படி இருப்பாங்க? இதுக்கப்புறம் யார்கிட்ட நான் போன அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. பேசுறேன். இன்னொரு ஏமாலியை தேடிட்டு இருப்பாங்க வேற கூட்டு சேர்க்கறது. நான் எவ்வளவு அழுதாலும் இடையில நிறுத்தி ஏன்னு கூட கேட்க மாட்டேன், கடைசி வரைக்கும் அழ விட்டு வேடிக்கை பார்ப்பேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் பார்வதி எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு இங்க வேற யாரு கூடயும் கனெக்ட் ஆனது இல்ல. இதுக்கு வேற பயமா இருக்குடா, இது அண்ணன் தங்கச்சி எடிட்ஸ்னா போட்டுருவாங்களோ. வாய்ப்பு இருக்கு, போட்டு சாவடிப்பாங்க. யாராச்சும் அழுவாங்களா? இல்லைங்க, பார்வதியோட பிஆர் வேலையை ஏதாவது பார்ப்பாங்க. நிம்மதி இல்லாம போதுங்க. என்னதான் செஞ்சு புட்டோ ஆமா. பார்த்து பாருங்க. அந்த வீட்லயே திவாகர் மட்டும்தான் பார்வதி பேசுறத குறுக்க பேசாம கேட்டுட்டு இருப்பாரு. என்ன சொன்னாலும் மறுத்து பேசவே மாட்டாரு. சப்போர்ட்டும் பண்ணுவாரு. தான் திட்டுவாரே தவிர மத்தபடி யாரை பத்தி போன பேசாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்வதி விட்டு போனது பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஹாப்பியா ஜாலியா எல்லாமே ஓறதுக்கு நீ மெயின் காரணம் அண்ணியா. பார்வதியோட ஒரு பாதியே போயிட்டு இதுக்கப்புறம் பார்வதி என்னதான் பண்ண அதான் போறாங்க. எனக்கு தோணுது. வேணாம் பாரு. உனக்கும் கண்ணு கலங்குது. அவங்க அழும்போது கூட அதான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, அண்ணே இதுக்கப்புறம் நான் எப்படின்னா இருக்க போறேன். இதுக்கு அடுத்து நான் இங்க சரி கூட வந்துருன்னு கூப்பிட வேண்டியதானே. இதெல்லாம் முடிஞ்ச வராது. பிறகு சபரி வந்து ஒரு ஆக்டிங் ஒண்ணு போட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வேலை இல்ல. இதுதான் வேணவே வேணாங்கிறேன். உங்களோட தப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வரும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே ஓகே தான். அதுக்குன்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அங்க ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓகே யார் இப்படி ஒண்ணு நினைக்கல. இந்த பிக் பாஸ் வீட்ல எவ்வளவோ பேர் அழுதுருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு அழ வர்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது நம்ம சபரியால மட்டும்தான் முடியும். அடிக்கணும்னா பல்ல பாரு. தெரியல. நீ என்ன நல்லா திட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம இல்ல ஓட் கம்மியாகும், அதுக்குதான் அவர் பயந்து அழுறாரு. அதை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்த வாரம் நல்லபடியா கேம் விளையாடணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது வெளியில நடந்தா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். சபரி ஃபேக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இதை மாத்திக்கிறாராங்கிறத பார்க்கலாம். அது ஒரு மாதிரி நல்ல வேலை இப்பயே ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து சாண்ட்ராக்கு ஒரு குறும்படம்.
இது பாரு இது மிஸ் ஆயிடுச்சு, நான் ஷேர்லாம் தர மாட்டேன். இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை தவிர இந்த இலை முழுக்க தடற்புடலாம் சாப்பாடை போட்டு ஓரத்துல பீய தடவை கரையாயிடுச்சு. அவன் எப்பவுமே இப்படிதான் இலை முழுக்க தடப்படலாம் விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். இந்த வக்ரங்கிற வார்த்தையை சொன்னதுக்கும் அரோரா கிட்ட ஆபாச குறியீடுன்னு சொன்னதுக்கும் விஜே பார்வதியும் திவாகரையும் ரோஸ்ட் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஆமா நல்லா திட்டி விட்டாரு. அது முடிஞ்சு அடுத்த மேட்டர் என்னன்னா இந்த தல டாஸ்க்ல பார்வதிக்கும் சபரிக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுல. இந்த சபரி வந்துட்டு பார்வதியை பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அதை பத்தி ஒரு குறும்படம்னா போட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சபரி, விக்ரம், கனி, எஃப்ஜே, அமித் இவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணாரு. அவர் ரோஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், அவர் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா சாண்ட்ரா மட்டும் எதுக்கு கேட்காம விட்டாரு? சரியில்லையே. கனி வந்து ஜட்ஜா தான் இருந்தாங்க, அதே போல சாண்ட்ராவும் ஜட்ஜி தானே. எலி எங்க சார்? எலியா? ஹவுஸ் ஓனர் எங்க சார்? வேற சப்பாதுரை. ஏன் கனியை மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டு சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணல? பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. தெரியுதா அவங்களுக்கு ஒருத்தர் அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. அங்க சாண்ட்ரா ஒரு நடிப்பை பார்த்தாங்க பாருங்க. எப்பாடே ஐயோ ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? இன்னும் அந்த பதட்டம் எனக்கு வரையில. அது இன்னும் சாண்ட்ரா அந்த மாதிரி டைப்பே கிடையாது, பயப்படாலே கிடையாது. அவ்வளவு நாள்ல இருந்தது, அப்பவே அதை சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு நடிப்பு போட்டதும் நீங்க சபரிக்கு ஒரு குறும்படம் போட்டீங்களே, அதே போல சாண்ட்ராக்கும் ஒரு குறும்படம் போட்டிருக்கணும். அவங்க வந்துட்டு சாண்ட்ராக்கு குறும்படம் போடல, இப்ப நாம போடலாம். பார்வதிக்கு கண்ணுல அடிபட்ட பிறகு அவங்க டாக்டரை பார்க்க போயிடுவாங்க. அப்ப இவங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியாது, கேம் தானே, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் சபரி நான் வேணுதான் அடிச்சேன். எனக்கு தெரியுது. யார் யாருன்னா சபரி, திவாகர், பிரஜின், சாண்ட்ரா, விக்ரம், அமித் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவரு கொடுத்திருந்தாரா? நானும் கொடுத்துறேன். நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த, நீ ஒன்னு கொடுத்த, ஆனா நான் அவ சொன்னதான் எடுத்துக்கிட்டேன். பாத்தீங்களா நண்பர்களே பேசிருக்காங்கன்னு. இங்க வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு அங்க ஒரு நடிப்பை போடுறாங்களே. நீ கழுத்துல மிதிக்க சொன்ன, அவங்க ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்னும் வரல. இப்படி ஏத்துனது கழுத்துல தானே மிஸ் இருந்திருக்கும். நான் கழுத்தை தானே சொன்னேன், நீ மிஸ் ஆயிடுச்சு, உனக்கு ஷேர்லாம் தர முடியாது. ஷேர்லாம் தர முடியாது, ஓகேவா? இது பாரு இது மிஸ் ஆயிடுச்சு, நான் ஷேர்லாம் தர மாட்டேன். திவ்யா சூப்பர். இங்க பேசிட்டு இருந்த எல்லாருமே ரோஸ்ட் பண்ணாரு. ஆனா சாண்ட்ரா, பிரஜின் இவங்களை மட்டும் ரோஸ்ட் பண்ணவே இல்ல. எல்லாருக்குமே அந்த பயம் வந்திருக்கும், பட் எனக்கு பயங்கரமா வந்துடுச்சு சார். பீ மாதிரி ஒரு ட்ரெயினிக்கிட்டா பீ மாதிரி. விஜய் சேதுபதியோட நண்பனா இருக்காரு, நண்பனோட ஒய்ஃபா இருக்காங்க, அதுக்காக பார்த்துட்டு ரோஸ்ட் பண்ணாம விட்டுட்டாரா? இதுக்காகவே கண்டிப்பா ஒரு குறும்படம் போட்டிருக்கணும், சாண்ட்ராவோட முகத்திரையை கிழிச்சிருக்கணும், அதை பண்ணாம விட்டுட்டாங்க. கனியை அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாருல, அதை விட இது ரொம்ப ஓவரு. எந்த அளவுக்கு பேசிருக்காங்க, இதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாரு. அது எப்படி? இது எப்போ நடக்கிறது தானே, போன வாட்டி இதே நடந்துச்சு. நான் தான் உங்களுக்கு எல்லாம் பேட் பாய்ஸ். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா கனி கூட சாண்ட்ரா கிட்ட வந்து கேட்பாங்க. அப்படியே போயிடுவாங்க. புரியலன்னு சொல்லிட்டு கேம் வேற மாதிரி. விஜய் சேதுபதி இருக்கும்போது எல்லா தவறும் கனி தான் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த தவறுன்னு நாங்க அக்செப்ட் தவறு நீங்க சொல்லவே இல்லையா? அப்படி எதுவுமே சொன்ன மாதிரி நான் அதை சொல்ல. கனி வந்து கரெக்டா கேக்குறாங்க, நீங்க அப்படினா சொல்லவே இல்லையேங்க, எல்லா தப்பும் யாமலங்கற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை சொல்லி இருக்கணும். அப்ப தவறுன்னு நீங்க சொல்லல, ஏன் தவறு மாதிரி நீங்க அதை போர்ட்ரே பண்ணீங்க? நீங்களும் ஜட்ஜா தான் இருக்கீங்க, நீங்களும் ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கலாம்ல. அந்த மாதிரி கேக்கும்போது அப்படியே சாண்ட்ரா நழுவுறாங்க. எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது எனக்கு புரியல. போனீங்கன்னா என்னதான் சொல்ல முடியும்? புரியலடா, சத்தியமா சொல்றேன். சாண்ட்ராக்கு தெரிஞ்சிட்டு ஆகா நம்ம நடிப்பெல்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க போல, நைஸா இங்க இருந்து நடுவர்தான் கரெக்ட். நீ நிறைய சொல்றீங்க. அவ்வளவுதான், அப்படியே எஸ்கேப். இதுல வர தல டாஸ்க் நடக்கும்போது ஒன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். And this is for you girls, பாரு and திவ்யா. என்ன பேசுறேன்னு பாருக்காவும் திவ்யாக்காவும் எடுக்கிறாங்களாம். பரவாயில்ல, இப்ப தப்பிச்சிட்டாங்க, அடுத்து மாட்டுவாங்க கண்டிப்பா. ஒரு இடத்துல சாண்ட்ரா ஒன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு பொண்ணு, நான் நின்னு ஆடுவேன், என் கூட ஆம்பளைங்க இருக்காங்க, புரியுதா? என் புருஷனும் ஆம்பளை தான். ஏங்க நீங்க ஒரு பொம்பளை தான், அவர் ஒரு ஆம்பளை தான், நாங்க நம்புறோம், ஆல்ரெடி நம்பிட்டு தான் இருக்கோம், அதுக்குன்னு அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு அப்படி திருப்பி விட்டாலும் கிடையாது. இந்த பேப்பர் ரவுடி பிரஜினோட தொல்லை தாங்க முடியல. அதுவும் இந்த சாண்ட்ராவும் இந்த பிரஜினும் சேர்ந்துக்கிட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி கேம் விளையாடுறாங்களே, அது ரொம்ப கேவலமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்க கூடாது சொல்றேன். அதாவது பிக் பாஸ்ல சொல்றேன், யாராவது ஒரு ஆளை எவிக்ட் பண்ணி வெளில அனுப்பணும் சொல்றேன். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா திவாகர் அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா
நிறைய பேர் கம்மியா இருந்தாங்க. ரம்யா கம்மியா இருந்தாங்க. ஏன் ரம்யா காப்பாத்துனாங்கன்னு தெரியல. கனி எனக்கு தெரிஞ்சு கனி தான் கடைசியா இருந்திருப்பாங்க. அதாவது கனியை காப்பாத்துறது தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கனியும் அவங்க அப்பா பெரிய ஆளுனால ஏற்கனவே அந்த அவங்களோட தங்கச்சியா ஏதோ ஒரு ஷோல அதே மாதிரிதான் அது பவர் யூஸ் பண்ணி அந்த ஷோல ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணல, அந்த ஷோல அதே மாதிரி ஜெயிக்க வச்சாங்க. அதுலயும் பார்வதி இருந்தாங்களா, இதுலயும் பார்வதி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கனியை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 4வது 3வது வரைக்கும் வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா இப்போ விஜய் டிவி பண்ணும், அது சொல்லவே வேண்டாம். ரம்யா அந்த அரோரா அவங்க எல்லாம் கூட அரோரா கூட கொஞ்சம் இப்போ போன வாரம் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ரம்யாக்கு தெரியவே இல்லை. ரம்யாலாம் போன வாரம் தெரியவே இல்லை. தெரியல அவங்களுக்கு ஓட்டு சுபிக்ஷாவுமே ஒண்ணுமே தெரியல. எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. வட்டிவரை தூக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நமக்கே கடுப்பா இருக்கு பாக்கும். போதும் இல்ல, எரிச்சல் தாங்க முடியல. அவரு ரீல்ஸ் பண்றாரு இது பண்றாருன்னு ஒரு வாரி இருந்தாலும் ரொம்ப டூ மச்சா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு யூஸ் பண்றாரு. இந்த திவ்யா கிட்டே எந்த ஏரியா என்னன்னு கேட்டு அவங்க கேஸ்டா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறாரு. அதான் பாத்துக்கோ, அது மனசுல இருக்கிறது தான். அது எப்படி வெளியில வருது, அது வெளியில சொல்லாம இன்டைரக்டா பேசிக்கிறாங்க. திவ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க இதை பத்தி பேச வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லதுதான் அவர் போனது. எனக்கு ஒண்ணும் வருத்தமாலாம் இல்ல. வெளில போய் ரிலீஸ் பண்ணிக்க போறாரு. அவருமே ஃபீல் பண்ணாரு. யாரு அடி வாங்கினா என்ன, யாரு அடி வாங்கலன்னா என்ன, அதான் யாருமே எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கானா வினோத் மட்டும் தான் எனக்கு தோணுது. அந்த காமெடி எல்லாம். ஆனா அவரு காமெடி விட்டுட்டு திரும்பியும் அவரு இந்த மாதிரி திரும்பி சண்டை போடுறது கிறுக்குத்தனமா ஏதாவது பண்றது இருந்தாலும் கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காது. அது வந்த லிஸ்ட்ல பாக்கலாம். இந்த வாட்டி நாமினேஷன்ல யார் வராங்க தெரியும். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா கேப்டன் 1-2 பேர் தப்பிச்சிருவாங்க. அதனால அப்படி மாறும். அவங்களும் திவ்யா 2 பேருமே வரும்போது அதுல யார் தெரியல. அதான் சொல்றல, இது இந்த வாட்டி யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் குழப்படியா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்